அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன் நிஃப்டி 50ல். ஸோ என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸோ இந்த பிரேக் அவுட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் 25,473. ஸோ அதுக்கு கீழே ஒரு 5 minutes கேண்டில் க்ளோஸ் வச்சா ஸோ செல்லிங் கன்ஃபர்மேஷன் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 5 minutes எங்கே க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9:20க்கு ஒரு 5 minutes கேண்டில் க்ளோஸ் வச்சது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போயிட்டு ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்டிங் 25,405 ஒரு நெகட்டிவ் எண்டிங் தான். ஸோ க்ளோஸ் நடந்திருக்கு. அந்த க்ளோஸுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங்கான கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இப்போதான் பார்த்தீங்கன்னா செல்லிங் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. நிஃப்டி 50லையும் சரி, பேங்க் நிஃப்டிலையும் சரி. ஸோ பேங்க் நிஃப்டியில் நேற்று ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ நேற்று லோக்கு கீழே க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கிரிப்டுமே கொஞ்சம் இறங்கியிருக்கு நிஃப்டி மிட் கேப்பை தவிர. ஸோ நிஃப்டி மிட் கேப்புங்கிறது தொடர்ந்து கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உள்ளார பணத்தை முதலீடு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50. ஸோ சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 0.90% மேலே ஸோ பணத்தை இன்னைக்கு எடுத்திருக்காங்க. அதாவது செல்லிங் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது கண்டினியூ ஆகுமான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ மற்றபடி நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில். ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 3025 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1450ங்கிறது பாசிட்டிவ், 1472ங்கிறது நெகட்டிவ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் தான். ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேபிளான மார்க்கெட் தான். அன்சேஞ்சு 103. 52 வீக் ஹைல 69, 52 வீக் லோல 44. ஸோ கிட்டத்தட்ட நேற்று 52 லோவை கம்பேர் பண்றதை விட ஹை ஒரு 3 மடங்கு அதிகமா இருந்தது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 44 ஸ்டாக்ஸும் லோவுக்கு பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு. ஸோ அப்பர் சர்க்கியூட்ல 98, லோயர் சர்க்கியூட்ல 52. ஸோ இதை நாளைக்கு நம்ம போய் வாட்ச் பண்ணோம், நாளைக்கு வர டேட்டா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹையை கம்பேர் பண்றதை விட லோ அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ டெக்னிக்கல் வைஸா பார்த்தோம் அப்படின்னா ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம சார்ட்ல பார்க்குறப்ப நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ செக்டார் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செக்டார் வைஸ்ல இதுவும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலந்த மாதிரி தான். ஒரு பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாமே பெரிய அளவில் இறங்கல. ஏன் இறங்கல பெரிய அளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் நல்ல ஒரு கொஞ்சம் பை போற மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் பை போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் க்ளோசிங் மட்டும்தான் நெகட்டிவ் வச்சிருக்கே தவிர ஒரு ஒன் சைடு செல் மார்க்கெட் எந்த ஒரு செக்டார்லையும் பார்த்தீங்கன்னா நடக்கல. ஸோ பேங்க் நிஃப்டி -0.3%. ஸோ ஐடி செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஜஸ்ட் -0.06% தான் டவுன்ல இருக்கு. ஸோ செக்டார் வைஸ் க்ளோசிங் வச்சு நம்ம எந்த ஒரு டிசிஷனுமே எடுத்துட முடியாது. ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ மாருதி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1%க்கு மேலே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. எம்என்டம் ஒரு 9.20% வரைக்கும் ஸோ நம்ம அதில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ மற்றபடி இன்ஃபோசிஸ், சன்ஃபார்மா, அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை, கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இறங்குனது. ஸோ ஈவினிங்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ட்ரை பண்ணது. பட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வரல. ஸோ எஸ்பிஎன்ஸ், ஐசிஐசி பேங்க் எல்லாமே கொஞ்சம் ஒரு ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு செல் சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா பிரேக் அவுட் தான் ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ நம்ம சார்ட்டை அதில் காட்ட முடியாது. ஏன்னா ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ் சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது, அதாவது பார்த்தீங்கன்னா சார்ட் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இது மட்டும் தான் நான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ டெக்னிக்கல்ஸ் அதாவது ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கு, ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 15 minutes 5 minutes கேண்டல் எல்லாம் வச்சு ஒரு சப்போர்ட் லைன் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான சான்ஸ், பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ அதனால இந்த செல்லிங் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி அடுத்த டார்கெட் எவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,260 வரைக்கும் நம்ம சான்சஸ் இருக்கு. அதாவது இந்த கேண்டில், ஸோ இந்த கேண்டில் இந்த மாதிரி லைன் சின்னதாக நீங்கள் போடணும் அப்படின்னா, இப்போ பிகினியர்ஸாக இருக்கீங்க, இந்த லைன் குறிப்பிட்ட தூரம் மட்டும் போடணும் அப்படின்னா இங்கே போயிட்டு ஹரிசான்டல் ரேன் இருக்கும். ஹரிசான்டல் லைன் எடுத்துக்க கூடாது, ஹரிசான்டல் ரேன் இருக்கும். அது எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல டிரா பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. அடுத்த டார்கெட்
56,326 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸும் எடுத்திருக்கு, இந்த லோக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ தாராளமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 400 to 500 பாயிண்ட்ஸ் பக்கம் நாளைக்கு வந்து ஒரு ஒன் சைடு செல் மார்க்கெட் வந்து தாராளமாக வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஸோ நிஃப்டி 50 இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ கீழே வந்து க்ளோசிங் வந்து வச்சிருக்கு. ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு ஒன் சைடு செல் மார்க்கெட் தான் நாளைக்கு. ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் அடுத்த டார்கெட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், 25,196, கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபின் நிஃப்டி, ஸோ ஃபின் நிஃப்டி நேற்றும் பிரேக் டவுன், இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் எடுத்துட்டு கீழே தான் வந்திருக்கு. ஸோ அடுத்த டார்கெட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஃபின் நிஃப்டியில் ஒரு 26,090, ஒரு 700 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ மிட் கேப் நிஃப்டி மட்டும்தான் இன்னமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்துட்டு இருக்காங்க, மற்றபடி டெக்னிக்கல் வைஸாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ இப்போதைக்கு மிட் கேப் நிஃப்டியில் பை சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணலாமே தவிர ஒரு செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ சென்செக்ஸ், பேங்க்-எக்ஸ், ஸோ பேங்க்-எக்ஸோட அடுத்த டார்கெட் வந்து 63,091. ஸோ சென்செக்ஸோட அடுத்த டார்கெட் வந்து 82,668. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு 1% வரைக்கும் ஸோ டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இந்தியன் மார்க்கெட்டில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் நம்ம ஒரு ஒன் டே கேண்டலை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹேமர் கேண்டில் டைப்ல தான் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அகைன் வந்து ஒரு 5,788 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ 15 மினிட்ஸில் பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நான் ஒரு லெவல் வந்து கொடுத்துருந்தேன், அதாவது 5,696ங்கிறது நேற்று ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் ஆனது. நமக்கு நேற்று ஈவினிங் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னைக்கு காலையில் வந்து அதே 5,696ங்கிறது ஸோ நமக்கு வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த இடம் டச் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு 5,742 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதோட டார்கெட் வந்து 5,806 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 5,806ங்கிறது தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த இடம் வந்தால் 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் 5,696 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பையிங் கன்ஃபர்மேஷன் தான். இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகலாம், இல்லைன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு நல்லா மேலேயும் வரலாம். ஸோ அது வந்து பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. பட் இப்போதைக்கு ஒரு ஈவினிங் டைம்ல வந்து ஒரு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் 302.1ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் நம்ம வந்து செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடம், ஸோ இந்த சேனல் கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஸோ 301.6 ஸோ பிரேக் அவுட்டுங்கிறனால நான் வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ 300.7 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம வந்து செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். பையிங் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா பையிங் கொஞ்சம் ரிஸ்க் தான், ஏன்னா ரெக்கவரி தான் ஆயிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ இருந்தாலுமே கொஞ்சம் நமக்கு வந்து நம்ம செல்லிங் போகிறது பெஸ்ட். 300.7 பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 297.3 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயில் பை கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு 5,696ல. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போயே ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட்ஸ் 5,806 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஸோ நாளைக்கு இந்தியன் மார்க்கெட் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒன் சைட் செல்லிங் வந்து பாசிபிள். மேபி ஒரு பிளட் பாத் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில், அதாவது என்எஸ்சி பிஎஸ்சியில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூஸாக கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து இந்த மந்த் வீக்கெண்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்எஸ்சி பிஎஸ்சி இண்டெக்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் F&O ஆன்லைன் கிளாஸ். ஸோ உங்களுக்கு 3 சாட்டர்டேஸ் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5, 12 and 19. ஸோ 3 சாட்டர்டேஸ் ஈவினிங் வந்து 4 PM to 6 PM. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நானே வந்து டீச் பண்ணுவேன் லைவா. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ PDF வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். இது எதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு மந்த் வந்து 3 வீக்ஸ் எடுக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் 5 days ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் ஏன் இந்த மாதிரி எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ இன்னைக்கு நீங்கள் கற்றுட்டு போகிறது
நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து டவுட்டு கேட்கணும். ஸோ அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5 days அப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 3 days அப்படின்னு சொல்ல நிறைய பேர் கேட்டாங்க. 1 dayலே எடுத்துருங்க அப்படின்னு. 1 dayல நான் எடுத்துடலாம், பட் நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாதுல்ல. இப்போ நான் ஒரு டாபிக் எடுக்கிறேன், ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ நாளைக்கு போய் நீங்கள் மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணீங்களான்னு தெரியும் நான் கற்றுக் கொடுக்குறது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து டவுட்டு கேட்பீங்க. நான் 1 dayல ஃபுல்லாக எல்லா டாப்பிக்கும் எடுத்து அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா ஸோ நீங்கள் சப்போஸ் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா அது உங்களுக்கு புரியாமையே போயிடும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கிறது. இப்போ வீக்கெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சாட்டர்டேஸுங்கிறப்ப ஸோ ஃபர்ஸ்ட் சாட்டர்டே நான் டீச் பண்ணுறத நீங்கள் போயிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு பார்க்கலாம். ஒரு 1 week ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்டு நீங்கள் நான் வந்து அதை கிளியர் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு நிறையா வந்து ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி கிளாஸஸ் வந்து நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மெசேஜுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியிற அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஸோ டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.